பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மனிதர், நடிகர், திரைத்துறையினுடைய ஒரு பிரபலம், ஓவியர் திரு ஏபி ஸ்ரீதர் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வாங்க சார். சினியில் ஒரு டிசைனராக வரணும், அதெல்லாம் உங்களுடைய பெரிய கனவு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கேலரி வேர்ல்டுக்குள்ளே எப்போ வந்தீங்க, எப்படி உருவாக்குன இந்த தீம்லாம் எப்படி? இது ஆக்சுவலாக ஓவிய கண்காட்சிகள் நிறைய பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 72 ஓவிய கண்காட்சிகள் இந்தியா மட்டும் இல்லாத வேர்ல்டு வைடாக பண்ணியிருக்கேன். 14 கண்ட்ரீஸில் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறது, ஆர்ட் ஃபேர், மெல்பர்ன் ஆர்ட் ஃபேர், ஆர்ட் துபாய் எல்லாம் போகிறப்போ என்ன மாதிரியான ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரிலாம் டைப், இது வேன் ஃபோஸ்டர்னு ஒருத்தரோட ஐடியாஸ். இந்த மாதிரிலாம் இது ரொம்ப டஃப். ஓகே காம்போசிஷன் கொண்டு வர்றது. ஸோ இது ரொம்ப நாள் போராடி தான் இந்த காம்போசிஷன் கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான நிறைய விஷயம் ஸ்கல்ச்சர்ஸ்லாம் எப்படிலாம் இவால்வ் ஆகி வந்தது. அதெல்லாம் அப்ராட்ல எல்லா ஃபேர்ஸில் பார்த்துட்டு வந்து இங்கே ட்ரை பண்ண விஷயம் தான் இது. அதே மாதிரி மேடம் துசாத்னு ஒருத்தங்க தான் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாச்சு என்ன மெழுகுல தான் பண்ணுவாங்க. இந்த மெழுகு என்னன்னா இங்கே இந்தியாவில் பாதுகாக்கிறது கடினம். ஸோ அது ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். வேற ஏதாவது ப்ரெஷர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதை எப்படி ரொம்ப அழகாக பண்ண முடியும், ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக பண்ணலாம், எப்படி இது ரொம்ப நாளைக்கு அது லாங் ஸ்டாண்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம பண்ணோம். ஸோ அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இது டெய்லி சேலஞ்ச் தான். இது டெய்லி ஒரு மாதிரி மாறிட்டே இருக்கு. எல்லாரும் புதுசு புதுசாக கற்பனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை மீறி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சார், இப்போ ட்ராயிங்னா எல்லாரும் அவங்க வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பெரிய பெரிய அவங்களுடைய ரிசப்ஷன் ஹால்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாச்சூஸ் பண்ணும்போது இதுக்கான ஆடியன்ஸ் யார்? பயங்கரம். இதுக்கு ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. பெரிய பெரிய வீடு பண்ணுறவங்க சரி, கார்பரேட் ஹவுசஸ், பெரிய பெரிய கார்டன்ஸு, எல்லாத்துக்குள்ளும் இன்ஸ்டலேஷன். ஃபாரின்ல இதான் மெயின் இன்ஸ்டலேஷன்ஸ். இன்ஸ்டலேஷன் ஆர்ட் இது எல்லா வீட்டுக்குள்ளேயும் இது ஒரு 8-10 விஷயங்கள் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஓகே. ஸோ மறக்க முடியாத ஒரு 8-10 விஷயத்த உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. கார்டனில் இருக்கும், உள்ளே இருக்கும், ரூமில் இருக்கும். ஸோ ஒன்னொன்னுத்தையும் பயங்கர க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே இது அட்வான்ஸாக இங்கே இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. ஓகே. இது வெளிநாடுகளில் இது பயங்கர பாப்புலர். அவங்க என்ன டிசைன்ல கேட்குறாங்க, அந்த டிசைன் இல்லை, ரெண்டு இருக்கு. ஒன்று கமிஷன் ஒர்க்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அதை நான் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது ஒன்று இருக்கு, நான் ஒன்று நினைப்பேன், அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். இஃப் யூ ஆர் லைக் இட், உங்களோட பிளேஸ்க்கு அது வரும். ஸோ அதுதான் ஆர்கானிக்கு. ஒரு ஆர்டிஸ்டோட கற்பனைக்கு தான் உலகத்தில் மதிப்பு ஜாஸ்தி. இப்போ எக்ஸாம்பிள் ஹென்ரி மோரோட ஸ்கல்ச்சர்ஸு. ஸோ உலகம் முழுக்க இன்ன வரைக்கும் கொண்டாடப்படுறது ஹென்ரி மோரோட ஸ்கல்ச்சர்ஸ். பெரிய ராக் கார்டன் இருக்குது. இன்ன வரைக்கும் உலகம் ஃபுல்லாலேருந்து அவரோட கார்டனை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த நம்ம சிற்பங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அது கல்லில் செஞ்சாலும் சரி, மண்ணில் செஞ்சாலும் சரி, நிறைய கலரிங்ஸ் இருக்கும். பட் உங்களுடைய ஆர்ட்டில் பார்க்கும்போது ஒன்லி பியூர் ஒயிட் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே மட்டுமே செஞ்சுருக்கீங்க. ஸோ அதாவது கிரானைட்டோட மூட் கலர்ஸ் இருக்குது. அப்புறமா கோவிலில் பண்ணியிருக்க மல்டி கலரோட ஸ்கல்ச்சர்ஸ் இருக்குது. மேலே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஆப்ஜெக்டை மட்டும்தான் ரசிப்பீங்க. ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை உறுத்தாது. நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். கலராக இருக்கிறது என்னென்னா ஒரு ஜாரிங் ஆஃப் கலர்ஸ் அவ்வளோ ஈஸியாக அவங்க மைண்ட் அடாப்ட் பண்ணாது. ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. பட் இந்த ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் எந்த கலரோடையும் செல்லும். இப்போ நீங்கள் வேற ஒரு வால் கலர் வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒயிட் மட்டும் தனியாக வெளில வரும். ஸோ இந்த ஒயிட்டோட நீங்கள் ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒயிட் ஒரு காமன் ஒரு மூடு. ஒயிட்டில் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ கலரில் எதை வேணால் நீங்கள் கலரில் ஏமாற்றலாம், எதை வேணால் கலரில் ஒரு சீட் பண்ணிடலாம். பட் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் அதில் விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஷேடில் அதை டிசைட் பண்ணுவீங்க. அது ஒன்றுமே இல்லைன்னா அது தெரிஞ்சு போயிடும். ஒயிட் அப்படிங்கிறது தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற ஒரு கலரா அப்படி சொல்ல முடியாது. இது ஒயிட்ன்றது பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னானிமஸாக ஒரு பீஸ் கலர். அதுதான். ஸோ உலகம் முழுக்க ஒரு மைண்டை ப்ளசண்ட்டாக கொண்டு போகிற ஒரே ஷேடு ஒயிட் தான். ஸோ அந்த ஒயிட் இருந்ததுனாவே உங்களுக்கு அந்த இடம் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ கொண்டு போகலாம். உங்களோட இது ஒரு கலர் ரெட் கலர் ஸ்கல்ச்சர் இருந்ததுன்னா எங்கே இருந்தாலும் கண்ணு உங்களுக்கு இங்கே கொண்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணும். இது அப்படி பண்ணாது. நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்கள் மைண்ட் உங்களை கலர்ஸ் டாமினேட் பண்ணும். சிலருக்கு எல்லோ பிடிக்கும், சிலருக்கு எல்லோ பிடிக்காது, சிலருக்கு ஆரஞ்சு பிடிக்கும். குழந்தைங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா பிங்க், ஆரஞ்சு அந்த மாதிரி ஷேட்ஸை சொல்லுவோம். பெரியவங்களை கேட்டிங்கன்னா வேறு மாதிரி கலர் ஷேட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பேல் கலர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்கும் வண்ணம் நிறைய வேறுபடும். பட் இது ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். ஈஸியாக ஒயிட் விஷுவலாக கன்வே பண்ணலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒர்க்ஸ் என்னென்ன நினைவு சின்னங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது? முக்கியமான நிறைய நினைவு சின்னங்கள் இருக்குல்ல. நீங்கள் சொன்னீங்க பேக்கரும்பு, அப்துல் கலாம். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது இடங்களில் இருக்குதா? இப்போ அதான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்னா முதல்ல நிறைய வெளியில் ஸ்டார்ட் பண்ணது கலைஞர் ஐயா இருக்கப்போ செம்மொழி மாநாடு பண்ணேன். செம்மொழி மாநாடு தோட்டதரணி சார் பாதி, நான் பாதி பண்ணேன். இணையதள மாநாடு. அப்போ பூங்கோத மேடம் மினிஸ்டராக இருந்தாங்க, சந்தோஷ் பாபு தான் IAS. ஸோ அது பண்ணுற முழு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இணையதள மாநாடோட ஒரு பாதி ஃபுல்லாக அந்த செம்மொழி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை ஒரு 1.5 மாதம் கிட்ட அதை கண்டினியூ பண்ணி அரசாங்கம் அதை வச்சிருந்து எல்லாரையும் பார்க்க வச்சாங்க. கோவையில் நடந்த கோவையில் நடந்த மாநாடு.
ஸோ அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க. ஆமா, ஐ திங்க் பிரதிபா பாட்டீல் பிரசிடென்டா வந்தாங்க. அந்த பீரியட்ல என்ன சார் அதுல என்ன நீங்க எங்க வந்து இணையதள மாநாடு எனக்கு வந்து என்னன்னா ஒருத்தர் அவங்களோட ட்ரெடிஷனா இருக்கிறது எல்லாம் தொட்ட தண்ணி சார் பண்ணாங்க. ஓகே. கான்டெம்பரரி இருக்க ஏரியாலாம் நான் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து பூங்கோ மினிஸ்டர் இருந்தாங்க. அப்பதான் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவங்க கூட இருந்தாங்க. ஸோ அப்பதான் நான் வரேன். எனக்கு ஃபாதர் கஸ்பார் எல்லாம் சொல்லி இப்போ கலைஞர் எல்லா ஸ்கெட்சஸும் காமிச்சு ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி சிபியூவில் போயிட்டு வர மாதிரி டிசைன் பண்ணி அது ஃபுல்லாக கான்டெம்பரரியாக இருக்கும். தமிழை வந்து கான்டெம்பரரியாக பண்ண ஒரு ஓவியம் எல்லாம் பண்ணி பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த முதல்ல ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது. கலைஞருக்கு நாங்கள் பண்ண ஒர்க் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது தான் அவருடைய பீரியட்ல நிறைய தமிழ்நாட்டுக்கான அடையாளங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. வள்ளுவர் கோட்டம் இருக்கட்டும், இன்னைக்கு வள்ளுவர் சிலை இருக்கட்டும், எல்லாமே ஒரு நேச்சர். அந்த மாதிரியான ஒர்க்ஸ் இப்போ இருக்குதா சார்? இல்லை, இப்போ பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அதை பற்றின விஷயங்களை அவங்க முன்னெடுக்கலை. இப்போது அவங்க வந்து என்னென்னா ஈவினிங் ஹவர்ஸில் நிறைய டைம் வந்து கணபதி ஸ்தபதியோட உட்காந்துருந்து அந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஹோம்ஒர்க் பண்ணாங்க. 2000 துவங்கணும், மில்லேனியமில் துவங்கணும்னு அவங்க நினச்ச மாதிரி அதை செஞ்சாங்க. அதில் எவ்வளோ இடர்பாடுகள் இருந்தது, ஆனால் அதை நினச்ச மாதிரி கலைஞர் செஞ்சாங்க. இன்ன வரைக்கும் அதை பார்க்க டெய்லி ஃபோட்டோகிராஃபர் 1.5 லட்சம் ஃபோட்டோகிராஃப் அந்த சிலையை மக்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ காலத்தால் அழிக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாக அதற்கு எத்தனையோ சுனாமி எது வந்துமே அந்த ஸ்டாச்சு அப்படியே நின்றுட்டுருக்கு. எல்லாரும் தன்னோட பங்குக்கு இப்போ ஆட்சியாளர்கள் வர்றப்ப ஃபுல்லாக மகாபலிபுரம் இருக்குது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் போயிடுச்சு, ஏன் நீங்கள் அடுத்ததுலாம் ட்ரை பண்ணல? பல்லவாசோட அது ஏன் நீங்கள் அடுத்து எவ்வளோ உங்கள்கிட்ட என்ன இல்லை, கல் இல்லையா, இடம் இல்லையா, நல்ல சிற்பிகள் இல்லையா, என்ன இல்லை? உங்களுக்கு லீடர்ஸ்க்கு அந்த ஐடியாஸ் தான் இல்லை. நீங்கள் அதை உட்கார்ந்துருக்க நிறையா அதுக்கப்புறம் பின்னாடி வர்ற அவங்களோட உதவியாளர்கள் எல்லாமே வந்து சீஃப் செக்ரட்டரி எல்லாருமே இந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு பிச் பண்ணுறப்போ நிறைய விஷயம் ஸ்டேட்டுக்குள்ளே வரும். டூரிசம் அட்ராக்ஷனில் இதை ஃபுல்லாக கொண்டுட்டு வர முடியும், உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்போது லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போது உருவாகுது. நீங்கள் ஆனால் பர்டிகுலராக சொன்ன மாதிரி கலைநயத்தோடு லைப்ரரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணாம், இன்னும் போக லைப்ரரிஸ் வேணாம். ஏன்னா இப்போ லைப்ரரி வந்து அவன் கூடவே இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு பையன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் மேட்டர் ஆஃப் 30 to 40 செகண்டில் மொத்த இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவான். அவனுக்கு பக்கத்துலேயே விக்கிபீடியா இருக்குது, அவன் பக்கத்துலேயே கூகுள் இருக்குது, அவனோட சர்ச் இன்ஜின் அவன் கையிலே ஃபோனில் வச்சுருக்கான். எதுக்கு நீங்கள் லைப்ரரி வரைக்கும் அந்த பையனை கொண்டு வரீங்க? அந்த பையனோட கையிலே உலகம் இருக்கு. ஸோ அந்த பையன் எது வேணாலும் உங்களுக்கு அவன் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கான விஷயங்கள் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் அந்த பையன் அவ்வளோ தூரம் நாலேஜாக இருக்கப்போ லைப்ரரி வர்றதுன்றது ஒரு ப்ராசஸ் அது. ஸோ நான் எந்த புக்கை தேடி வரணும் அது இன்னொருத்தர் படிச்சுட்டு இருக்கலாம், நான் என்ன புக்கை தேடி வரணும் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம், நான் எந்த புக்கை தேடி வரணும் அந்த புக்கை ஒருத்தர் தூக்கிட்டு போய் திருப்பி தராமே இருக்கலாம் லைப்ரரிக்கு. ஸோ என்னன்னே தெரியாது, இங்கே ரெடியாக இருக்கேன், எனக்கு ஒரு கூகுளுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, நான் என்ன வேணா அந்த பையன் எடுக்க முடியுமே, நம்மளோட தெளிவாக இருக்கானே. இது மாதிரி ரிலேட்டடாக உலகத்தில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் அது கூகுள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கே. ஏய் இத்தனை புக்கு உங்களை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையனோட நாலேஜ் எங்கேயோ போயிடும். அந்த லைப்ரரி இடத்துல வேற ஒரு விஷயத்த பண்ணுங்க. அவன் இன்ட்ராக்டிவை தேடி வரான். இப்போ எல்லாருக்கையிலையும் ஒரு அழகான ஃபோன் இருக்கு, நல்லா எதையும் மெமரி எடுத்துகிட்டே இருக்கான். முன்னாடி ஒரு ஃபோட்டோ வாழ்க்கையிலே ஒருத்தன் 10-15 ஃபோட்டோக்கு மேலே எடுத்துக்க மாட்டான். கல்யாணத்துக்கு எடுப்பான், பாஸ்போர்ட்டுக்கு எடுப்பான், எதுக்காக எடுத்துருப்பான். 10 வாட்டி 12 வாட்டிக்கு மேலே எடுத்தவன் ஒரு நாளைக்கு மினிமம் 70 to 80 ஃபோட்டோகிராஃப் அவன் ஃபோனுக்குள்ளே எடுக்கிறான். நல்ல ஃபோன் ஒருத்தர் வச்சிருக்கவர்கிட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா 20,000 to 25,000 ஃபோட்டோகிராஃப் மெமரியில் எதை டெலிட் பண்ணனே தெரியாம வச்சிருக்காரு. சில பேர் இதை சிலது அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க, சில பேர் வந்து ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. மெமரிஸ் டெய்லி வந்துட்டு இருக்கு. மெமரிஸை சொல்றதுக்கு டக்குன்னு எடுத்து காட்டுவாங்க யார் வீட்டுக்காவது நீங்க போனீங்கன்னா. இப்ப மெமரிஸை காட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கு இதுக்குள்ள தான் சார் வச்சிருக்கேன், நான் இருங்க நான் உங்களுக்கு தேடி எடுத்து தரேன் அப்படின்றான். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ அவன் இன்ட்ராக்டிவா தேடுறான். ஒரு பெரிய கலைப்படைப்பு பண்ணுங்க, அந்த பையன் உட்காந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்துப்பான், அந்த ஃபேமிலி எடுத்துக்கும், அது ஒரு மறக்க முடியாத இடமா இருக்கும். ஏன் உங்களுக்கு சுதந்திர தேவி சிலை அமெரிக்கா போறவங்க அங்கே போறாங்க, ஏன் உங்களுக்கு டிஸ்னி லேண்டுக்கு போறாங்க? ஸோ எல்லாம் ஏதோ ஒரு இன்ட்ராக்டிவ் ஆர்ட்டை தேடி போகிறான். இன்ட்ராக்டிவ் ஆர்ட்டை கொண்டுட்டு வாங்க எல்லா இடத்துலையுமே. கலை நியமிக்க ஒரு மாநிலமாக ஒரு நாடாக மாற்றுறப்போ தான் அந்த கண்ட்ரி வந்து வேற லெவலுக்கு போகும். ஸோ அதுக்கான முயற்சியை எடுக்கிறது இல்லையா? எப்பயோ கதையை தானே சொல்றீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி சிலை பண்ணோம் அப்படிங்கிறது என்ன புதுசாக? இவ்வளோதானா? இவ்வளோ இருக்க, இவ்வளோ திறமையான கலைஞர்கள், எவ்வளோ திறமையான ஓவியர்கள், எவ்வளோ திறமையான சிற்பிகள் இருக்கான். ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். என்ன ஹென்ரி மோரை விட 1000 மடங்கு திறமையான ஒரு சிற்பி நம்ம ஊரில் இருக்கான். எவ்ரி இயர் 75 to 80 ஸ்கல்ப்டர்ஸ் மகாபலிபுரம் சிற்ப கல்லூரியிலேருந்து பிள்ளைங்க வராங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க? ஒன்றுமே கொடுக்கல, ஒன்றுமே தராமல் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுங்கள். உலகத்தையே அந்த பையன் இங்கே கொண்டு வருவான். ஸோ கிரேட். உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது சார். இவ்வளோ விஷயங்கள்
தமிழ்நாட்டுல இன்னும் செய்வதற்கு கலைநயம்ங்கிறது என்னங்க நான் கேக்குறது, இடம் இல்லையா உங்களுக்கு, கல் இல்லையா, சிற்பிகள் இல்லையா, பாயிண்ட் ஆஃப் வியூ அம்மா நீங்க எல்லாமே ஏங்க அந்த ஊரே பொழைச்சிருங்க. ஒரு அற்புதமான ஒரு மகாபலிபுரத்துக்கு 48 லட்சம் பேர்ல இருந்து 55 லட்சம் பேர் வரான். மகாபலிபுரம் மாதிரியே வேற வேற லெவல்ல தமிழ்நாட்டுல ஒரு 10 இடத்துல நம்ம கிரியேட் பண்ணி வச்சா எத்தனை லட்சம் டூரிஸ்ட் வர போறாங்க, எவ்வளவு அந்த ஏரியாவை சுத்தி இருக்க மக்கள் பயனடைவாங்க, அந்த கிராமத்துல இருக்கவங்க ஃபுல்லா பொழைச்சிருவாங்க, அந்த கிராமத்துல அந்த கிராமமே காலர் தூக்கி விட்டுக்கும், இது எங்க ஊர்ல இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாய்ப்புமே கொடுக்கலையே நீங்க. ஒரு பெரிய மிஸ்ஸிங் டான்சர் தமிழ்நாடை பொறுத்து. இந்த மாடல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஒயிட்டில் ஒரு ஸ்டாச்சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கும் இப்போ காந்தி, மதர் தெரசா, பாபா ஸ்டாச்சூஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? அதாவது இப்போ இந்த மாதிரி சிற்பங்கள் அத்தனையுமே நவீன குறியீடு உள்ள சிற்பங்கள். ஸோ இதில் கான்டெம்பரரி தாட்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இப்போ சாய்பாபா, கணேஷா, தெரசா, இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக தத்ரூப குறியீடுகள் இருக்கும். இதெல்லாம் ரியலிஸ்டிக் ஃபார்ம். அவங்கள நேராக பார்த்தா எப்படி இருப்பாங்க, அவங்கள உயிரோடு இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த ஃபார்மில் எந்த இதுவுமே இல்லாமல் ஃபோட்டோ ரியலிசம்னு சொல்லுவோம். அதை அப்படியே அந்த சிற்பத்தில் கொண்டு வரணும். இதான் ரெண்டுத்துக்குள்ள சேலஞ்ச். நவீனம் தனி, தத்ரூபம் தனி. இது ரெண்டு ஏரியாவும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு டைம்ல நீங்க ஒரு தீம் ஒர்க்ஸ் நிறைய பண்ணுங்க, மோனாலிசா தீம் ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருந்தீங்க. இப்போ அதை தாண்டி வேற நிறைய இந்த முறை பார்க்க முடியுது சார். அதுல இருந்து சேஞ்ச் ஆயிட்டீங்க? இல்ல நான் மோனாலிசா ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அதுக்கான ஒரு பெரிய மியூசியம் பண்றதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 1000 மோனாலிசா வச்சு ஒரு மியூசியம் பண்ணணும். இப்போ அது இங்க இருக்கா சார்? ஆமா, இங்க அது பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. நான் எல்லாமே ஸ்டுடியோல நீங்க பாருங்க. ஸோ அதுல என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஏஐலே ஒரு மியூசியம் பண்றதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில மோனாலிசா எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண முடியும், அதுக்கான ஹோம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. நான் 3 ஏரா பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுவலுக்குள்ளே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலோட இன்ட்ரொடக்ஷனு. ஸோ கோரல் பெயிண்டர் எல்லாமே இருக்குது. இப்போது ப்ரோக்ரியேட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க சொன்னீங்கன்னாக்கா மிட் ஜேர்னி. ஸோ இப்போ ஏஐ வந்துடுச்சு, இப்போ சோரா வரப்போகுது. ஸோ அடுத்த லெவல், இப்போ அடுத்த கட்டம் ஓவியத்தில். இந்த ஓவியத்தோட 3 கட்டங்களையும் பார்த்த ஒரு பெரிய திருப்தி இருக்கு. ஆமா, அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்ப நேரம் வந்து ஏஐயோட ஏரியாக்குள்ள வந்தேன்னா அதை 2 பத்தி யாரையாவது எனக்கு சொல்லுவாங்க, இப்படிலாம் இருந்ததுன்னு. ஓ அப்படியா, இப்ப அது இல்லை, அதுலதான் கேரியரே ஸ்டார்ட் பண்றோம். எது வந்தாலும் வரையணும், அது காமிச்சாதான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ரெண்டாவது, நான் வரைஞ்சதை வந்து நான் ஒரு 10 அடிக்கு வரைஞ்சிட்டேன், நீங்க 3 அடி தான் உங்க வீட்டுல இடம் இருக்கு. நான் டிஜிட்டல் ஃபார்ம்ல வர்றப்ப உங்களுக்கு 3 அடியை என்னால ஓவியத்தை கொடுக்க முடியுது. அடுத்த ஃபார்ம் என்னன்னா, ஆர்டிஸ்டிக் வியூவோ ஏஐயோட துணையோட, எப்படி நான் கூகுளில் போய் ஒரு விஷயத்தை நான் சர்ச் இன்ஜினில் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஓவியத்தோட ஒரு ஆர்டிஸ்டிக் வியூவை நான் உடனே பார்த்துட முடியும் இன்னைக்கு ஏஐயில். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக ஏஐ வந்துடுச்சு. ஸோ மிட் ஜேர்னி இப்போ அடுத்து அதனோட அட்வான்ஸ் வெர்ஷன் வருது. ஸோ இது ரொம்ப 3 கட்டங்களும் ரொம்ப வேற லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப பயங்கர ஜாய். இது எனக்கு என்ன பெரிய பிளஸ்ஸிங் எதுன்னா, இந்த 3 கட்டத்தையும் பார்த்தது தான் ஆர்ட்டில் வந்து என்னை பொறுத்தவரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது என்னன்னா, பயங்கர டஃப் மேனுவல், அடுத்து டிஜிட்டல் ஏரியா, அடுத்து ஏஐ. ஸோ இந்த 3 ஏரியாக்குள்ளேயும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் சார். நீங்கள் இந்த ஸ்டுடியோவில் நாங்கள் நிறைய பார்க்குறோம், ஒவ்வொன்றுமே மீசிலுக்கிற விதமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு கண்காட்சிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களா? இதை தாண்டியான மியூசியம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறீங்க ஃபார் சேல்? அந்த இல்லை, இப்போ இண்டிவிஜுவல் சேல்ஸ் பண்ணுறதுல எனக்கு இது இல்லை. ஸோ முதல்ல அதில் இருந்தேன். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் ஃபுல்லாக மியூசியமாக பண்ணணுன்றதுலாம் என்னோட ஆசை. ஸோ எனக்கு என்னென்னா, ஒருத்தங்க ஒரு படத்தை கொடுக்கணும், இன்னொருத்தங்களுக்கு ஒரு 4-5 படம் கொடுக்கணும், அதில் எனக்கு ஆர்வம் இல்லை. அதுக்கு எத்தனையோ சகோதரிகள் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி கேரியரை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ அவங்க எல்லாம் பண்ணட்டும். இப்போ என்னோட விஷயம் மியூசியம்ஸாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடது வந்து ஒரே கூட்டுக்குள்ளே பல பரிமாணம் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு வேர்ஷன்ஸ் வரணுன்றது தான் இப்போ என்னோட ஆசை. ஸோ அதுக்கான முயற்சியில் தான் நான் இருக்கேன். எனக்கு ஒரு ரீட்டைலில் என்னோட கவனம் இல்லை, ரீட்டைல் எனக்கு ஐடியா இல்லை. ரீட்டைல் உள்ளே நிறைய இப்போ வந்து ஸ்பேஸ் இருக்குது, அதில் எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஃபில் பண்ணலாம். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் மியூசியம்ஸ் தான் என்னோட டார்கெட். ஒரு வீடு கிரியேட் பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை ரீட்டைல்னு பார்க்க முடியாதுல்ல. உங்களை மாதிரி ஒரு டிசைன், அது நம்ம ஒரு ஹோல் வீடை டிசைன் பண்ணோம், சேலஞ்சிங்காக பேர் கிடைக்கும். ஒரு ஸ்டேஜ் இருக்குது, முதல்ல ஒரு பேசிக்காக பணம் கிடைக்கணும் சர்வைவலுக்கு. அடுத்து நீங்கள் அந்த சர்வைவலுக்கு பணம் கிடைச்சி ஒரு மாதிரி நீங்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அடுத்து பணம் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் அதுதான் வருது. நம்ம இப்போ காலையில் என்ன சாப்பிட்றோமோ அதான் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட போகிறோம். பணம் வந்ததுக்காக நிறைய சாப்பிட முடியாது. ஸோ அவ்வளோதான் நம்ம லைஃப். அடுத்து இனிமேட்டு பேர் தான். ஸோ இப்போ இனிமேட்டு என்ன ஆகணும்னா, அடுத்து என்னங்க, நான் ஒரு ஒர்க் பார்த்தேங்க, வேற லெவலுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் நான் கமல் சாரை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இப்போது ஆக்ட் பண்ணுறது தான்.
எல்லாரும் பண்ணுறது தான், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு படத்துக்குள்ளேயும் அவ்வளோ டைமென்ஷன், அவ்வளோ கேரக்டர், அவ்வளோ மெனக்கெடல் இருக்கிறதுனால தான் இன்னும் நீங்கள் அந்த உயரத்தில் வச்சு சாரை கொண்டாடுறோம். ஸோ எப்படி அவங்க இன்னும் ட்ரை பண்ணுறாங்க, இன்னும் மேக்கப் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஒர்க்கை அவங்களோட இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறப்போ நாங்கள் ஓவியத்துலேயும் அதுதான் ட்ரை பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த பேர் எப்படி நிற்கும், அந்த பேர் எப்படி அது காலத்தால் இருக்கணும் அந்த பேர். ஸோ இனி சர்வைவல் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணாம். அது ஏதாவது ஒரு இன்றைய நாளை திருப்திப்படுத்துகிற பணம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை. ஸோ இனி வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சும் நம்ம காலத்துக்கு அப்புறமும் அந்த ஓவியம் கொண்டாடப்படணுன்ற இடத்துல இருக்குமா இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய புது புது விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்களுடைய ஒர்க்கிங் டைம் அண்ட் ஷெட்யூல் எப்படி சார் இருக்கும்? இல்லை, முதல்ல என்னென்னா டே ஹவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட் ஹவர்ஸ், ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஏர்லி மார்னிங்கே பண்ண ஆரம்பிச்சு இல்லை, ஆமாம். இப்போ என்னென்னா உங்களுக்கு ஃபோன் டென்ஷன் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கோம்னா இதில் இருக்க எல்லாருமே கம்யூனிகேஷன், கரெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு காலையிலனா யாருமே தொந்தரவு இருக்காது. மற்றவங்கள பார்க்குறப்ப நமக்கு முதல்ல இதாக இருக்கும். என்னோட குரு நீங்கள் மல்லிக் சார்னா ராத்திரியே ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப வருஷம் கேள்வி இருந்தது. ஊரே தூங்கிடுச்சு, இவரும் தூங்கிடலாம், நம்ம காலையில் வந்து பண்ணலாமே, ஏன் ராத்திரி ஃபுல்லாக நம்மளை ஒரு உட்கார வச்சிருக்காரு. ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ராத்திரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் 6 மணி 7 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிறப்போ அவங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. ஸோ ஆனால் நைட்டு எந்த தொந்தரவும் இல்லை. ராத்திரி ஃபுல்லாக யாருக்கும் மெசேஜ் வருமா, ராத்திரி 12-1 மணிக்கு நமக்கு ஏதாவது கால் வருமா. ஸோ நீங்கள் ஒர்க்கில் கவனம் செலுத்த முடியும், ஸோ பண்ண முடியும். ஏன்னா நமக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு டார்ச்சரை வச்சுருக்கோம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு நேரம் அது டார்ச்சராக தான் இருக்கும். ஸோ அது புரியாது அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கும், இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, எந்த மீட்டிங்கில் இருக்கீங்க, பேசுகிறவங்களுக்கு தெரியவே போகிறதில்ல. என்ன சார் நான் அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னா. இப்போ இந்த மாதிரி இருக்கப்போ க்ரியேட்டிவில் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக ஒரு கால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டோட்டல் மைண்டே ஆஃப் ஆகிடும், அதுக்குள்ளே உங்களோட கவனமே போகாது. ஸோ இப்போ ராத்திரி நீங்கள் பண்ணுறப்போ, ஏர்லி மார்னிங் பண்ணுறப்போ ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே, அந்த ப்ராஜெக்ட் மேலே, அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் கேன்வாஸ் மேலே உங்களோட ஐடியாலஜி. கேமரா மியூசியம், பட் ரொம்ப நிறைய கலெக்டிவ் கேமராஸ், ரொம்ப மைன்யூட்டாக புறாக்க காலில் வச்சிருந்த கேமராலேருந்து இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படி சார்? இல்லை, கேமரா பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய குரு ராஜா பர்னி அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓவியர்களோட இது வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா தத்ரூப ஓவியத்தை அவங்க தான் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கேமரா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஓவியர்களுக்கான தத்ரூப ஓவியர்களுக்கான வேலை குறைஞ்சிடுச்சு, அதை கேமரா பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் ஆர்ட் வந்து சேலஞ்சிங் ஆச்சு. அப்போ தான் பிகாசோ கியூபிசம் பண்ணுறாரு, டாலி சரியலிசம் பண்ணுறாரு, எல்லாம் ஆர்ட் வேறு ஃபார்ம் போகுது. நியர்லி 50+ இசம்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. வேற மாதிரி ஓவியம் இன்னொரு கட்டத்துக்கு நவீனத்தை நோக்கி போகுது. கேமரா தான் நம்மளோட முதல் எதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆசை, என்னடா இது நம்மளை காலி பண்ணது கேமரா தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8000 கேமராக்கு மேலே நான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 8000 எனிமி மேலே என்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இவங்க தானே கலெக்ட் பண்ணி இப்போ என்கிட்ட நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். அதை ஓவியர்களுக்கான இடத்த அந்த கேமரா பிடிச்சிடுச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் சேலஞ்ச் வச்சு ஒரு மியூசியம் வச்சிருக்கீங்க. ஆமாம், இப்போ சிங்கப்பூரில் அது ஒரு பிரைம் மினிஸ்டர் இடம் கொடுத்து சிங்கப்பூரில் ஒரு புகிஸ் வில்லேஜில் கேமரா ஷேப்டில் ஒரு பில்டிங் கட்டி உள்ளுக்குள்ள கேமரா மியூசியம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் கேமரா 11 கிராம்ஸ்லேருந்து வேர்ல்ட் பிகஸ்ட் 18 feet கேமரா வரைக்கும் டிஸ்பிளேல இருக்கு. கலெக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சார்? 99 இது கலெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கமல் சார் தான் என்கரேஜ் பண்ணாங்க, அடுத்து பிசி சார். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் நீ, அப்புறம் ஸ்டில்ஸ் ரவி சார், இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நீ பண்றது அப்படின்னு அவங்க சொல்ல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த வாட்டி அவங்கள பாக்குறப்போ இன்னும் என்கிட்ட புதுசா நிறைய சேர்த்திருக்கேன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஸோ அது அப்படி விளையாட்டா சேர்க்க ஆரம்பிச்சது. 1000 கேமரா சேர்ந்த உடனே கமல் சார் ஒரு ஷோ வந்து பண்ணாங்க, பிசி சார் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போய் கிட்டத்தட்ட இப்போ 8000 கேமரா கிட்ட கலெக்ட் ஆகும். எப்படி அந்த ரேர் கேமராஸ்லாம் எப்படி எங்கே போய் கலெக்ட்? அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்குது. நாங்கள் சேர்க்க ஆரம்பிச்சப்பறம் நிறைய பேர் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இங்கே அருண் ஒரு டாக்டர் ஒருத்தர் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, கோயம்புத்தூரில் நண்பர்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல நார்த்தில் பாம்பேயில் ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாரு, டெல்லியில் ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ எங்கே வருதோ யார் ஃபஸ்ட்டு அது கண்ணில் மாட்டுதோ அவங்க எடுத்து பேமெண்ட் கொடுத்து. ஆமாம், எல்லாருமே இதுக்கான ஆர்வம் இன்னும் குறையல. ஸோ இன்னும் 8000 கேமரா வந்தாலும் என்னோட அந்த கேமராவோட தேர்தல் குறையல. இன்னும் யாராவது வித்தியாசமான கேமரா காமிக்கிறப்போ என்னோட கவனம் அங்கே போகுது. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ ஒரு பெரிய மியூசியத்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ சூப்பர் சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ.